பேலஸ். இந்த ரூம் வந்து ஓகே தான், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது, ரெஸ்ட் ரூமும் ஓகே தான். 2200 சொன்னாங்க. அதான் வந்து ஒரிஜினல் ஊட்டி டீ. இந்த கிரானியூல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், நார்மல் டீ வந்து பொடி பொடியாக இருக்கும். இது 1 kg 400 rupees. சாகரில் சாக்லேட்ஸ் பார்த்தோம்ல, ஸோ மோடிஸில் சாக்லேட்ஸ் எவ்வளோ என்ன இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க. டிபெட்டியன் மார்க்கெட்டுக்கு வந்தோம். எல்லாம் ஸ்வெட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபர் வச்ச மாதிரி கிட்ஸ் ஸ்வெட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 950 900 சொல்கிறேன். கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாங்க. அப்புறம் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அது வேறு மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. என்னோட சேனலோ என்னோட வியூஸ்லாம் பார்த்தா இதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் மாதிரியா இருக்குது, கண்டிப்பாக கிடையாது. ஃபுல் வீடியோ பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும், நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தான் சொல்றோம். ஆமாம், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எவ்வளோ ப்ரைஸுங்க? 550. ஆயால் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம ஊட்டியில் இருக்கோங்க. ஊட்டியில் வந்து 1 day தான் ஸ்டே பண்ண போகிறோம். 1 டேன்னு கூட சொல்ல முடியாது, 1 night. இப்போ ஈவினிங் 5 o'clock ஆகுதா. ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி பிளானு. ஸோ இப்போ வந்து எங்கே ஸ்டே பண்ணுறோம், என்ன டீட்டெயில்ஸு இதெல்லாம் பார்க்கலாம். எங்கேயாச்சும் வெளியில் போகிறோமா அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம சென்னை டு ஊட்டி வந்த ரோட் ட்ரிப் வீடியோ வந்து சேனலில் இருக்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஊட்டி காலியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் வந்து booking.comல தான் ரூம் வந்து புக் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்கும்னு தெரியல, நேரில் பார்த்துட்டு ஓகேனா வந்து அங்கே இருக்கலாம், இல்லைன்னா இன்னொன்று வந்து புக் பண்ணியிருக்கேன், அதுவும் போய் பார்க்கலாம். லேக் சைடு வந்த மாதிரி இருக்கு. நம்ம அந்த பக்கம் போனோம். ஓகே, இதை வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஊட்டி பஸ் ஸ்டாண்டு. அந்த ரூமுக்கு போனோம்ல, ஆலிவ் பிளசன்ட் ஸ்டே, ரூம்லாம் நீட்டாக தான் இருந்தது. 2500 சொன்னாங்க பர் டேக்கு வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட. கிங் சைஸ் பெட்டு தான் இருந்துச்சு. இருந்தாலும் என்ன சொல்லுது, விண்டோ வியூலாம் இல்லை, பால்கனி அந்த மாதிரி எந்த வியூவுமே இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தது. சரி வேண்டாம், வேறு ஏதாச்சும் பார்த்துக்கலாம், இது வேறு ஆஃப் சீசன் தானே, நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ப்ராப்பர்ட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட். ஹோட்டல் சிட்டி பேலஸ், லேக் வியூ பக்கத்தில். இந்த சைடில் லேக் இருக்கு. இந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ரூம் காமிச்சிருப்பேன்ல, ரொம்பவே நல்லாவே இல்லை. ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. மேபி எதுவும் 2 ரூம் ரெனோவேட் பண்ணி வச்சுருக்கேன்னாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க போல இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி பழசாக நல்லாவே இல்லை. லேக் வியூ பால்கனி அதுவும் ஒன்றும் இல்லை. சரி வேறு பார்க்க போகலாம். இப்போ இன்றைக்கி என்ன வேணா, 1 day தான் நம்ம ஊட்டியில் இருக்க போகிறோம். அது எல்லாமே வந்து ரூம் தேடி அப்படி ஊர் சுற்றுனா டைம் பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஊட்டி லேக்கை வந்து விசிட் பண்ணியாச்சு. எனக்கு போட்டிங் போயிட்டு இருக்காங்க. ஊட்டி போட் ஹவுஸ் இதெல்லாம் முன்ன எப்பயோ வந்து அப்பவே போயாச்சு. ரொம்ப டைம் ஆகும் இந்த க்ரௌட்லலாம் போய் டிக்கெட் எடுத்து போட்டை பிடிச்சி போகிறதுக்கு. சுற்றி வந்து இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பண்ணலாம். ஒரு பர்சனுக்கு 100 or 200 கேட்பாங்களே.
ஈவினிங்கில் இதுதான் பண்ண முடியும் மோஸ்ட்லி. அந்த 2-3 ப்ராப்பர்ட்டிக்கு அப்புறமா ஸோ நான் புக் பண்ணது எதுவுமே வந்து செட் ஆகலை. 2500 அந்த ரேஞ்சு சொல்கிறாங்க, பட் அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்தோம்ல ப்ளசன்ட், ஆலிவ் ப்ளசன்ஸ்ட்டு அந்த ரோட்லேயே வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கிடச்சிது. காட்டுறேன், உள்ளே போய் ரூம்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ டேரிஃப் எல்லாமே சொல்கிறேன் வாங்க. மெஜஸ்டிக் க்ரௌன்னு இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். இதோட அட்ரஸ் பார்த்தோம்னா வந்து வெஸ்ட் பரி, மைசூர் ரோடு, ஊட்டி. ஸோ ரூம் பார்த்துக்கலாம். ரிசப்ஷன் ஏரியா, ரூம் 104. ரூம் டூர் பார்த்துக்கலாம். ஸோ மிரர் இருக்குது, இங்கே ஒரு கபோர்டு, டிவி யூனிட், பெட்டு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா பால்கனியும் இருக்குது. வியூ பெருசாக இருக்காது, பட் ஓகே. இந்த ரூம் வந்து ஓகே தான், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. ரெஸ்ட் ரூமும் ஓகே தான். 2200 சொன்னாங்க. வித் பிரேக்ஃபாஸ்ட் பஃபேனா எக்ஸ்ட்ரா 300 சொன்னாங்க. ஸோ நாங்கள் கேட்டதுனால 2400க்கு ரூம் வித் பிரேக்ஃபாஸ்ட். ரெஸ்ட் ரூம் இவங்களது ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அதோட மெனு கார்டு. பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு வந்து பஃபே மாதிரி ஏதோ தரேன்னு சொன்னாங்க, அது நாளைக்கு பார்த்துக்கலாம். சூப்ஸ்லாம் ஒரு 90 to 130 ரேஞ்சில் இருக்குது. ஸ்டார்டர்ஸ்லாமும் 200, 130 to 230 அந்த ரேஞ்சில் இருக்குது. கிரேவிஸும் அந்த மாதிரி தான். ரைஸ் அண்ட் நூடுல்ஸ் பார்த்தோம்னா ஒரு கீ ரைஸ்லாம் 190, பிரியாணியில் 240 அந்த மாதிரி இருக்குது. சப்பாத்தி 30. ஓகே, ஊட்டி காஸ்ட்டு. ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ்லாம் பார்த்தா 230 ருபீஸு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 100. ஸோ சிக்கன், கடாய் சிக்கன் 280. இதுதான் மெனு இவங்களோடது. கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஓகே, ரூமில் வந்து நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன் அந்த மாதிரி போகலான்னு பார்க்குறோம். மழை பெய்யுதா, ட்ரிஸ்லிங்கான்னு தெரில. மழையாப்பா? மழை தான், துள்ளி துள்ளியாக மழை பெய்யுது. ஸோ எங்கே போக முடியும் என்னன்னு பார்க்கலாம். ஒரு டீ ஏதாச்சும் குடிக்கலாம். அந்த கிளைமேட்டுக்கு சில்னஸ் இருக்குது தான். வந்தது வந்து சில்லுன்னு தான் இருக்குது எனக்கு. இவர் தான் இல்லைன்றாரு, எனக்கு ஓகே தான். இதுதான் ஊட்டி ஃபேமஸ் மோடிஸு. இங்கே வந்து சாக்லேட் எல்லாம் ஃபேமஸ். செம்ம க்ரௌடாக இருக்கு பாருங்க. இல்லை இல்லை, அது ஏதோ ட்ரைப்ஸ் இந்தியாவோட ஒரு இது ஷாப்பு. ஓ ஓகே ஓகே. பொட்டானிக்கல் கார்டன். இந்த ரைட் சைடில் தான் திபெத்தியன் மார்க்கெட் ஒன்று வரும். ஓகே ஓகே. அதான் திபெத்தியன் மார்க்கெட்னு ஒன்று இருக்கும். ஸ்வெட்டரு, குழந்தைங்க ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு வந்து இது வேணா பார்க்கலாம். பொட்டானிக்கல் கார்டன் என்ட்ரன்ஸ். நாங்கள் ரூம் சேர்ந்து இருக்கோம். ஓய் ரூம் சேர்ந்து புரியலைங்க. இல்லை, காலையில் ஃபோன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஓய் ரூம் புக் பண்ணிக்க. எந்த ஹோட்டல் நீங்கள் சொல்கிறீங்க? சூப்பர் ஹோட்டலோ விஜயநகர் ரோடு அம்மாட்டி. வாய்ப்பே கிடைக்குதா சக்கரி? அவ்வளோதாடா. ஓகேயா? எஸ் சார். பொட்டானிக்கல் கார்டன் வந்து டிக்கெட் வந்து அடல்ட்க்கு 100 ருபீஸ், கிட்ஸுக்கு வந்து 50 ருபீஸு. 6:30 வரைக்கும் தான் என்ட்ரியா. அதுக்கு மேலே இல்லை, ஆல்ரெடி 6:20 ஆயிடுச்சு. அதனால இங்கே போகல.
என்ன நல்லா ஃப்ளவர் எல்லாம் வச்சு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம திபேத்தியன் மார்க்கெட்டே போகலாம். பிஃபோர் தட் வந்து நம்ம டீ குடிக்கணும், பார்க்கலாம். இதுதான் திபேத்தியன் மார்க்கெட்டு. ஃபுல்லாக வந்து கிட்ஸோட ஷர்ட், கிட்ஸுன்னு இல்லை, எல்லாருக்கும் ஸ்வெட்டரு, வின்டர் அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் 2015 16 அப்போ வந்தப்போ கூட வந்திருந்தோம். அப்போ கிட்ஸ் ட்ரெஸ்லாம் வந்து இருந்துச்சு. கிட்ஸுக்கு ஸ்வெட்டர் தான் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்பயும். டீ குடிச்சாச்சு. அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் ஏதாவது ஷாப்பிங் அந்த மாதிரி பார்க்கலாம். டீ ஓகே. அப்புறம் பஜ்ஜி நல்லா தான் இருந்துச்சு. 10 rupees தான் பஜ்ஜி ஒன்று, டீ 15 rupees. அப்படியே போகலாம். நிறைய வின்டர் வியர்லாம் இருப்பாருங்க. எல்லாமே கொஞ்சம் கம்மி ப்ரைஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 250 300 பேக்ஸ்லாம் கூட 300 400 ரேஞ்சில் இருக்குது. சாகர்னு ஒரு ஷாப் இருக்குல்ல, இது கொஞ்சம் ஃபேமஸான ஷாப்புன்னு சொன்னாங்க. லாஸ்ட் டைம் அந்தப்போ வந்து தைலம் இந்த மாதிரிலாம் வாங்கினேன். ஸோ போய் பார்க்கலாம். சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. 250 grams 375, 250 grams 250. இதுவும் முன்னெல்லாம் நான் வந்து 250 grams 50 ரூபாய் 100 ரூபான்னு வாங்கின மாதிரி இருக்குது. ஆமாம் ஆமாம், இப்போல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருக்குது. ஊட்டி வர்க்கி இருக்குது. டீ வந்து 5 in 1 காம்போ பேக்லாம் வச்சுருக்காங்க. மசாலா ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. டீ நிறைய இருக்கு பாருங்க, மசாலா டீ. ரைஸ் டீ பார்த்தோம்னா இந்த மாதிரி மசாலா டீ இருக்கு. 1 kg வந்து 400 rupees. காஃபி பவுடரும் வச்சுருக்காங்க. அதில் கர்தமம் ஃப்ளேவரு. இதுதான் வந்து ஒரிஜினல் ஊட்டி டீ. இந்த கிரானியூல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நார்மல் டீ வந்து பொடி பொடியாக இருக்கும். இது 1 kg 400 rupees. பத்திலாம் வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து டீ தான். ஸ்பைசஸ் இருக்குது, லீஃப் டீ இருக்குது. இது வந்து 5 ஃப்ளேவர்டு டீ வந்து 250 rupees ஈச். 100 grams இருக்குது. கொக்கோ டீ, கர்தமம், ஜிஞ்சர், டஸ்ட் டீ, மசாலா டீ. சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏற்கனவே சாக்லேட்ஸ் காமிச்சால வர்க்கீஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஒன்று ஒரு ரேட்டு. 250 grams வந்து 200 250ன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ வந்தீங்கன்னா சாகரில் ட்ரை பண்ணுங்கள். இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஊட்டி பஸ் எல்லாம் பாருங்கள், குட்டியாக இருக்கும். ஏன்னா ஹில்ஸில் வர பஸ் எல்லாமே வந்து குட்டியாக இருக்கும். டிராஃபிக் ஆயிடுச்சு. கொடைக்கானலை கம்பேர் பண்ணும்போது ஊட்டி ஓகேவா தான் தெரியுது எனக்கு. ரோட்லாம் அங்கதான் ரொம்ப பிளாக் ஆயிருச்சுல்ல. எல்லாம் சின்ன சின்ன ரோடு. எப்ப போனோம், இது எப்ப வந்திருக்கோம். இது கிட்டத்தட்ட ஆஃப் சீசன் நெருங்கிடுச்சு. அது வந்து ஒரு லாங் வீக்கெண்ட்ல போனோம். ரோடு அகலம் அந்த மாதிரி போற இது அதெல்லாம் சொல்றேன். ஊட்டிக்கு கொஞ்சம் இன்ஃப்ரா ஏற்கனவே டெவலப்டு தான். கொடைக்கானல் கொஞ்சம் நெருக்கடியா இருக்கு. அதான் சொன்னேன். அங்க இடமே கம்மி தான். சாகர்ல சாக்லேட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ மோடிஸ்ல சாக்லேட்ஸ் எவ்வளோ என்ன இருக்குன்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க. சாக்லேட்ஸ்லாம் 100 grams வந்து 250 220 அந்த மாதிரி இருக்கு. அங்கே வந்து 250 grams 250 அப்படி இருந்துச்சு. இந்த கியூ இந்த மோடிஸ்க்கு வர்றதுக்காகவே சில பேர் எல்லாம் வருவாங்க. இங்கே ஐஸ்கிரீம்ஸ் இருக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு. க்ரௌட்னால எதுவும் எடுக்க முடியாது. ஓகே, மோடிஸில் வந்து அந்த க்ரௌடை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதுக்காகவே வந்து வருவாங்க நிறைய பேர். கொரியன் சீஸ் பன்னு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமும் இருக்குது. நார்மல் டீலாம் கூட இருக்குது போல். அந்த என்னது ஹாட் சாக்லேட் அதெல்லாமே குடிக்க தான் வராங்க போல். நான் ஏதாச்சும் ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு பார்க்கலான்னா கூட இங்கே இருந்த கியூவை பார்த்துட்டு சரி வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே போகலாம் வாங்க. டிபேத்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தோம். எல்லாம் ஸ்வெட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபர் வச்ச மாதிரி கிட்ஸ் ஸ்வெட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து 950 900 சொல்கிறேன். கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலான்னு தான் நினைக்கிறேன். ஸோ
ஸோ இப்போதைக்கு எதுவும் வாங்குகிற பிளான் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போகலாம். ஓகே, அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து இன்றைக்கி வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கிளம்பி டின்னர் வாங்கிக்கிட்டு இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறது தான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். குளிர் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் நின்னதுக்குள்ளே கையெல்லாம் உறைஞ்சி போயிருச்சு. அப்பா, நல்லாயிருக்கு கிளைமேட். அண்ணா 500 ரூபா தாங்கண்ணா. அண்ணா 500 ரூபா தாங்கண்ணா. ஜிபே அங்கே ஒரு சொட்டர் வாங்கி போட்டுக்கடி. குட் மார்னிங். மார்னிங் டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஷாப்புக்கு வந்தோம். நைட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ அந்த அளவு குளிராக இல்லை. மேபி ரொம்ப நேரம் வந்து எங்கேயே நின்றுட்டு இருந்தோம்னா வந்து குளிராக இருக்குமோ என்னமோ தெரில. இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நைட்டு சாப்பிட்டோம், ஜே மலபார் ரெஸ்டாரண்ட்னு. நீங்கள் இங்கே கூட வந்து ட்ரை பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது. ஓகே, இப்போ டைம் 8:30 ஆகுது. பஃபே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இட்ஸ் டைம் டு லீவ் ஊட்டி. 1 டே ட்ரிப்பாக தான் வந்தோம். ஆக்சுவலாக இவர் வந்து என்ன சொன்னார்னா வந்து இது வந்து நம்ம ஊட்டி ஸ்டே மாதிரி கிடையாது, ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி தான் பண்ண போகிறோம் 3 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று வந்து சென்னை டு ஊட்டி வந்தோம். ஸோ அந்த ரோட் ட்ரிப் வீடியோ வந்து சேனலில் இருக்குது. ஊட்டியில் நேற்று ஈவினிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ப்ளஸ் இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து நம்ம ஊட்டி டு பெங்களூர் போக போகிறோம் வயா மசினகுடி மைசூர். அது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஸோ அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்தோம்னா வந்து இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சென்டர்லேருந்து ஒரு 0.9 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் லொக்கேஷனு. இங்கே கூகுள் மேப்லேயே போட்டு வந்துடலாம். அதே மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாமும் இருக்குது, இல்லை ஆட்டோ அந்த மாதிரியும் வரலாம். நீங்கள் நல்லா வந்து தங்கறதுக்கு வந்து ஒரு நல்ல லொக்கேஷனு, ப்ளஸ் ரூமுமே வந்து நல்லா நீட்டாக இருந்துச்சு. டேரிஃப் நேற்றே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2200 வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட 2500 கேட்டாங்க பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டு. பட் நாங்கள் ஏதாச்சும் நெகோஷியேட் பண்ணி கேட்டதுனால 2400க்கு வித் பஃபேயோட கொடுத்தாங்க. நான் கூட ரீசெண்டாக நாங்கள் போன எல்லா இடத்துலையுமே வந்து பஃபே வந்து அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லை, ரொம்ப டிஸப்பாயிண்ட் தான் ஆனோம். இங்கே அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனோம். இட்லியும் வித் சம் ஐட்டம் இருக்கும்னு சொன்னாங்க. பட் வந்து வெல் சாட்டிஸ்ஃபைடு. இட்லி, பொங்கல், பூரி, கிச்சடி, ப்ரெட்டு, கார்ன் எல்லாமே இருந்துச்சு. என்ன வடையும் ஆம்லெட் மட்டும்தான் மிஸ்ஸிங்கு. மற்றபடி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு ஹைலைட் என்னென்னா சாப்பிட்ட எல்லா ஃபுட்ஸுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
ஸோ இந்த பஃபேக்காகவே நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். ரூமும் வந்து நல்லா தான் இருந்துச்சு. 4 பேர் கூட ஓகே, அந்த ரூமில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வரல, 2 பேராக தான் வந்தோம். ஸோ இது இல்லாமல் எங்கள் ரூமில் வந்து பால்கனி இருந்துச்சு. நீங்கள் பால்கனி வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த ரூம் வந்து 1800 கொடுத்துருப்பாங்க. அரௌண்ட் ஒரு 2000லே வந்து நீங்கள் இந்த ரூமை வித் பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடிச்சுக்கலாம். ஸோ ஊட்டி வந்தீங்கன்னா வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுறோம். இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து நான் இப்போ டேரிஃப் சொல்லியிருப்பேன்ல 2400ன்னு சொல்லிட்டு, இது வந்து வீக்கெண்டுக்கான ரேட்டு, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. இதே நீங்கள் வீக் டேயில் வந்தீங்கன்னா இன்னுமே வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் வேறு சீசனில் வந்தால் அது கொஞ்சம் வேரியும் இன்க்ரீஸும் ஆகும். நல்லா ஒரு பீக் சீசன் அந்த மாதிரிலாம் வந்தால் அது வந்து நாங்கள் இருந்த ரூம் பால்கனின்றதுனால, பால்கனி இல்லாத ரூம்னா ஒரு 400 rupees கம்மியாக இருக்கும். நீங்கள் அதுவே கூட இது பண்ணிக்கலாம். ஏன்னா பால்கனியில் பெருசாக வியூ இருக்காது, நம்ம ரூம்லேயும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால கீழ் ரூமே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 2000ல் வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட்டோட ஒரு ஃபேமிலி தங்குறதுக்கு ஒரு நல்ல இதுதான். அப்புறம் இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அது வேறு மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. என்னோடய சேனலோ என்னோடய வியூஸ்லாம் பார்த்தா இதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் மாதிரியாக இருக்குது, கண்டிப்பாக கிடையாது. ஃபுல் வீடியோ பார்த்தாலே அவங்களுக்கே தெரியும், நம்ம ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் தான் சொல்லுவோம். ஆமாம், என் வீடியோவில் நான் என்ன எனக்கு வந்து ஃபீல் ஆகுதோ கண்டிப்பாக அதுதான் நான் சொல்லுவேன். ஐ ரெக்கமெண்டடாக நாட் ரெக்கமெண்டடான்னு என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எத்தனை ஹோட்டல் வந்து நான் நாட் ரெக்கமெண்டடுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. இது பட்ஜெட்டாக இருக்குது, ஃபுட் நல்லாயிருக்கு, ரூம் நல்லாயிருக்கு, லொக்கேஷன் நல்லாயிருக்கு. அதனால் வந்து இது வந்து நான் ரெக்கமெண்டட்னு சொன்னேன், ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் வருது. இந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ ப்ரைஸுங்க? 550. 450. 550. 550. ஓகே, நான் என்ன கேட்டால் அந்த டிபேட்டியன் மார்க்கெட்டில் நேற்று ஸ்வெட்டர்ஸ் பார்த்தோம்ல, அது கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது, டீ ஷாப்பு இருக்குது, அங்கேயே சாக்லேட்ஸ் அதெல்லாமும் இருக்குது. அப்புறம் ப்ளஸ் இந்த ஸ்வெட்டர் ஷாப் நைட்லேருந்தே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து 450 சொன்னாங்க, 400க்கு வாங்கிக்கிட்டேன். அப்படியே கையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டா குளிராது. நான் யூஸ்வலாக எதுவுமே போடாமல் மேனேஜ் பண்ணிக்கலான்னு நினச்சேன், பட் ரொம்ப கையெல்லாம் விரைச்சி போகுது, ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால தான் சரின்ட்டு வாங்கினேன். அப்புறம் ஜென் ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் காமிச்சால அதில் வந்து 450 சொன்னாங்க, 550 சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சுல, சாண்டல் கலர் அதெல்லாம் 550, அப்போ 500க்கு வந்து தந்தாங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, ரோட் ட்ரிப் வீடியோஸ், சென்னை ரிலேட்டட் வீடியோஸ். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை. விவசாயமா என்ன அது?